ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இனி அவ கூட்டிட்டு கோபி வந்து வீட்டுக்கு வராங்க. இனி எக்காரணத்தை கொண்டோ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காது. இனியா உங்க யாரையுமே நான் நினைக்காத, நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு அதனால நீங்க ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. இனி எக்காரணத்தை கொண்டோ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா கோபி வீட்டுக்கு வராங்க. கோபி வீட்டுக்கு இனி அவ கூட்டிட்டு வந்ததும் அங்க பாக்கிய வெளியே வராங்க. பாக்கிய வந்ததும் பாக்கியலட்சுமி நம்மளுடைய பொண்ணு பத்திரமா பார்த்துக்கோ, அவர் ரொம்பவே மூட் அவுட்டா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டது பாக்கியம் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு, இனியா என்னாச்சு, நீ போயிட்டு உன் அப்பா கிட்ட ஏதாவது பேசுனியா, அழுதியா, நீ எதுக்காக போயிட்டு அந்த ராதிகாவோட வீட்டுல எல்லாம் சண்டை போட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பக்கம் என்னை பார்த்தா அப்படி திட்டுற, இன்னொரு பக்கம் எனக்காக போயிட்டு நீ சண்டை போடுற, என்ன இனியா இதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா, நீ வந்து எனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றது எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக அவங்க எப்படி பேசினாலும் அதை பொறுத்துக்கிட்டு இருக்கணுன்றது என்னுடைய அவசியம் கிடையாது. நான் வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டுருந்தாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி இனியா தூங்குன்னு சொல்லிட்டு இனி அவ தூங்க வைக்கிறாங்க. உடனே பாக்கிய எங்களுக்காக எவ்வளவு விஷயம் எல்லாம் பண்ணிருக்கலாமா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசுறாங்க. அது இப்ப பேச வேண்டிய நேரம் கிடையாது, நீ தூங்கு செல்லுன்னு சொல்லிட்டு இனி அவ தூங்க வைக்கிறாங்க. கோபி வீட்டுக்கு வந்ததும், நில்லுங்க ஒரு நிமிஷம் கோபி, என்ன நினைச்சிட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உங்க பொண்ணும் உங்களுடைய மருமகளும் வந்து என்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க, எப்படி எல்லாம் பேசிக்கிட்டாங்க தெரியுமான்றாங்க. நான் என்னுடைய பசங்களை புரிஞ்சுக்காம இருந்ததுதான் நான் செஞ்ச தப்பு. இன்னைக்கு என் பொண்ணு இனிய சொன்னது எல்லாமே உண்மைதான். நீ எப்ப என்னுடைய லைஃப்ல வந்தியோ அப்பத்துல இருந்துதான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு. இதை நான் சும்மாவே விட மாட்டேன். இனி உன் கூட எனக்கு வாழணுன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபி கோவப்பட ராதிகா ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. உடனே ராதிகாவுடைய அம்மா, மாப்பிள்ள வாயை வச்சுட்டு அமைதி இருங்க, இனி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோபி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.